வேத வசனத்தை நம்ம கண்ணு வசனத்தை பார்க்கணும். அதை நம்ம நம்முடைய வாயால் வாசிக்கணும், நம்ம காதால் கேட்கணும், நம்ம வாயால் மற்றவங்களுக்கும் சொல்லணும், அறிக்கையிடணும். ஆமாம், மனப்பாடம் அதை அறிக்கையிடணும். 5வது அதன்படி நடக்கணும். பனிமழை பொழியும் மார்கழி திங்கள், பாலகன் பிறந்தார் வைகோல் தன்னில், வானோர் வந்து நல் வாழ்த்து பாட, வாழ்த்தினை கேட்டவர் வாசலில் கூட, உதயம் போல வந்த பாலன் அழகினை கண்டு உலகே மகிழ்கிறதே. பனிமழை பொழியும் மார்கழி திங்கள், பாலகன் பிறந்தார் வைகோல் தன்னில், வானோர் வந்து நல் வாழ்த்து பாட, வாழ்த்தினை கேட்டவர் வாசலில் கூட, உதயம் போல வந்த பாலன் அழகினை கண்டு உலகே மகிழ்கிறதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 119ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலிருந்து 16வது வசனம் வரை, 9 முதல் 16 வரை. ரெண்டாவது பத்தி, 2வது பேராகிராஃப், 2வது பகுதிக்கு பேர் பெத். பெத் என்று சொன்னால் வீடு, பெத்லகேம். பெத் என்றால் வீடு என்று அர்த்தமா, வீடு, அதாவது தேவன் தங்கும் வாசஸ்தலம் அப்படின்னு பெத். இதில் பென் அப்படின்னு வார்த்தை இருக்குது. பென்னா வாலிபன். அப்போ அதை ஆரம்பிக்கும் போது அந்த பெத்தில் ஆரம்பிக்கணும். அந்த பெத்தில் ஆரம்பிக்கும் பென் அப்படின்னு வார்த்தை. பென் என்ன? வாலிபன். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். ஒரு மனுஷன், ஒரு சிறு பிள்ளை, ஒரு வாலிபன், ஒரு மனிதன் தன் வழியை எதினாலே அவன் சுத்தம். அப்போ டுவெல்லிங் வித் த லார்ட், தேவனோடு கூட தங்கி இருக்கும் ஒரு அனுபவம். தேவன் தங்கும் வாசஸ்தலம், தேவனுடைய வீடு. அப்போ நாம தான் தேவனுடைய வீடாக இருக்கிறோம். அங்கே எபிரேயர் புத்தகத்தில் சொல்கிறேன், நாமே தேவனுடைய வீடாக இருப்போம். இன்னொரு வசனத்தை பார்க்குறோம், நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவன் உங்களுக்குள்ளே, தேவனுடைய ஆவியான உங்களே வாசமாக இருக்கிறார். அப்போ இந்த வீடு எப்படிப்பட்ட வீடாக இருக்கணுமா? சுத்தமாக இருக்கணுமா? அந்த வீட்டை சுத்தம் பண்ணுறது எதுலன்னு கேட்டால் வேத வசனத்தின்படி நம்ம காத்துக்கணும். அப்போ வேத வசனத்தை வாசிக்கணும், வேத வசனத்தை கேட்கணும், வேத வசனத்தை கண்ணு கொண்டு பார்க்கணும். ஆமாம், வேத வசனத்தை இருதயத்தில் தியானிக்கணும், வேத வசனத்தை கடைபிடிக்கணும். வேத வசனத்தை கண்ணு கொண்டு பார்க்கணும், வேத வசனத்தை வாசிக்கணும், வேத வசனத்தை கேட்கணும், வேத வசனத்தை வாயினால் சொல்லணும், வேத வசனத்தை நடக்கணும். அப்படி நடக்கும்போது முழு இதயத்தோடு தேடுறப்பா, இப்படி கற்பனை விட்டு வழிதப்ப விடாது. அதான் நான் விரும்புகிறேன். ஆனாலும் என் சுயபலத்தால் உங்களுடைய வசனத்தை கடைபிடிக்க முடியாது. உங்களுடைய கிருபை வேணும்ப்பா, உங்கள் உதவியும் ஒத்தாசையும் சகாயமும் வேணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறத பார்க்க சொல்லிட்டு 11 வசனம் சொல்கிறார். வசனத்தை என்ன செய்கிறாராம்? நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கு, நான் சொன்ன ப்ராமிஸ், வாக்கு, உங்களுடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். அது இன்னொரு வார்த்தை, வாக்குங்கிற வார்த்தை. அப்போ வாக்கு இருதயத்தை வச்சு, அப்போ நாம் பாவம் செய்யாமல் இருக்கணும்னா வேத வசனம் உங்களுக்குள்ளே இருந்தால் நம்ம ஒரு காரியத்தை செய்யும்போது ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிற வசனம் அந்த நேரம் நம்மளோட கூட பேசும். வாக்கு இருதயத்தை வைத்து. அப்புறம் 12ஆம் வசனத்தை கர்த்தரை துதிக்கிறாங்க. கர்த்தாவே நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதித்தருளும் ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகள் எல்லாம் என் உதடுகளாலே நான் விவரித்திருக்கிறேன். நான் திரளான செல்வத்தில் களி கூறுவது போல உம்முடைய சாட்சிகளின் வழியிலே களி கூறுவேன். ஆமாம், நோவாவை போல நடக்கிறது, ஏனோக்கை போல நடப்பேன், நோவாவை போல் நடப்பேன், ஆபிரகாமை போல நடப்பேன், ஈசாக்கை போல நடப்பேன், யாக்கோபை போல, யோசேப்பை போல, மோசையை போல, உம்மை பின்பற்றின பக்தர்களைப் போல நடந்து அவருடைய வழியில் நடக்கிறத நான் களி கூறுவேன். உம்முடைய கட்டளைகளை தியானித்து வழிகளை கண்ணோக்குகிறேன், அதை ஆராய்ச்சி பண்ணுகிறேன். உம்முடைய பிரமாணங்களில் நான் மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உம்முடைய வசனத்தை நான் மறக்கவே மாட்டேன். அப்போ வசனத்தை ஒரு வாலிபன் நல்லா நம்ம கர்த்தருக்குள்ளே நம்ம சுத்திகரிக்கப்படணும்னா, நல்ல கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் தங்க வேணுமானா, கர்த்தர் வாசம் செய்யும் ஒரு பரிசுத்த வீடாக நம்ம இருக்க வேண்டுமானால் வேத வசனத்தை அதை நான் சொன்ன மாதிரி பார்க்கும். வேத வசனத்தை நம்ம கண்ணு வசனத்தை பார்க்கணும். அதை நம்ம
நம்முடைய வாயால் வாசிக்கணும், நம்ம காதால் கேட்கணும், நம்ம வாயால் மற்றவங்களுக்கும் சொல்லணும், அறிக்கையிடணும். ஆமாம், மனப்பாடம் அதை அறிக்கையிடணும். 5வது அதன்படி நடக்கணும். அதில் நீங்கள் மன மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா நீங்கள் மெய்யாகவே தேவனுடைய வீடாக இருப்பீர்கள். ஆமேன், ஆமேன். காட் bless you. சங்கீதம் 119 2வது பாகம். அது பேத் அப்படின்னு நமக்கு அந்த ப்ரொனன்சியேஷன்லாம் தெரியாது. பேத் அப்படின்னு இருக்குது. அப்போது நம்ம என்ன செய்யணும், இன்றைக்கி என்னென்னா பாவம் செய்யாது இருக்கிறதுக்கு எப்படி இருக்க முடியும் இந்த உலகத்தில் அப்படின்னு சொன்னால், வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், வேத வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால தானே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுடைய வேத வசனத்தை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். இப்போ வேத வசனத்தை இருதயத்தில் வைக்கும்போது உத்தமமாக நடப்போம், பரிசுத்தமாக நம்ம நடந்து கொள்வோம். நம்ம வேத வசனத்தின்படி நம்ம என்ன செய்கிறோம், நம்ம எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாக்கப்படணும்னா வேத வசனத்தை படித்துக்கொள்ளணும். அவன் கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தர முடியாது. ஜெபம் பண்ணுவோமா? அப்பா, அந்த நாளிலும் நம்முடைய வேத வசனத்தை ஆமேன். அப்பா வாலிபன் படிக்கும்போது தன்னுடைய வழிகளை கர்த்தாவை காத்துக்கொள்வான் என்று சொல்லி பார்க்குறோம்ப்பா. ஆமேன். நம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ளத்தக்கதாக அப்பா நாங்கள் வேத வசனத்தில் தேர்ந்தவர்களாய் காணப்பட உதவி செய்தலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. அது மாத்திரம் இல்லைப்பா, ஆமேன். அப்பா பாவம் செய்யாதபடிக்கு அப்பா அவனுடைய வாக்கை இருதயத்தில் வைத்து வைத்தேன். நாங்கள் வேத வசனத்தை படிக்கிறது வாசிக்கிறதோடு விட்டு விடாதபடிக்கு நாங்கள் படித்து மனதில் வைத்து கொள்ளத்தக்கதான கிருபையை எங்களுக்கு தாரும். வேத வசனத்தை படிக்கவும் ஞாபக சக்தியில் இருக்கவும் நல்ல ஞாபக சக்தி எங்களுக்கு தாரும். ஏசப்பா, அதிகமாக உம்முடைய வசனத்தை சார்ந்து கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.